வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். வாழ்க்கையிலே மேம்பாடாக நற்றுணையாக மதிக்க வேண்டியது கணவனை மனைவியும் மனைவியை கணவனுமே என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். மனைவிகள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும் மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன். நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைமனதோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரீர். உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள்நினைந்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. தெய்வப்புலவர் சொல்லும் போது, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்குது. ஒரு ஆண் பிறந்த அதற்கு ஒத்த ஒரு பெண் குழந்தைய அந்த பூமியில அந்த குழந்தையினுடைய தன்மை வினைகளை நீக்குவதற்கான ஒரு வாழ்க்கை துணைய தோற்றுவிக்குது. ஒரு பெண் இந்த பூமியில பிறந்தாலும் ஒரு ஆண் அதே போல இறைநிலை தோற்றுவிக்குது. இதை முதல்ல நாம புரிந்து கொள்ளணும். திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுவாங்க. சுவரகம் சொர்க்கம். நம்முடைய ஜெனட்டிக்ல உள்ள நம்முடைய பதிவுகளின் அடிப்படையில நமக்கு வாழ்க்கை துணை அமைதுங்கிற அந்த பேருண்மையை நாம மனதில் நிறுத்தி வாழ பழகிக் கொள்ளணும். ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்லுவாங்க. கணவன் மனைவி உடலான 2 உடலாக இருந்தாலும் அவங்க ஓர் உயிர் என்று எதற்காக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒருத்தர் அந்த பதிவுகளை ஏற்று வந்திருக்கிறாங்க. அந்த 2 பதிவுகளும் இணைந்து ஒரு குழந்தையாக உருவாகிறது. அப்போ அவர்களுடைய பதிவை அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் கொடுக்கிறாங்க. பொருத்த உடலில் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுவாங்க. பொருத்த உடலில் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். நம்முடைய ஜெனட்டிக்ல உள்ள அந்த பதிவுகளை நீக்க வந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கை துணை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அதே போல மனைவி தன்னுடைய பதிவுகளை எல்லாம் நீக்க வந்த மகான் கணவர் என்ற அந்த அளவுல இந்த கணவன் மனைவி இருவருக்குமே அந்த புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னா வாழ்க்கையே சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஒருத்தர் அவ்வப்போது ஏற்படக்கூடிய அத்துணை துன்பங்களுக்கும் காரணம் மனைவி அவங்க அம்மா அப்பா வழியா வந்த பதிவுகள் அவங்க ஜெனட்டிக்ல பதிந்திருக்கு. அதே போல கணவன் அவங்க வழியா வந்த தாய் தந்தை அவங்களுடைய பதிவும் பதிந்திருக்கு. இந்த 2 பதிவுகளையும் நீக்கிக் கொள்வதற்காக தான் அவங்க வாழ்க்கையில இணைகிறாங்க. திருமண சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுங்கிறாங்க. அந்த அவரவர்களுடைய அந்த பதிவுகளின் அடிப்படையில வாழ்க்கை துணை அமையுது. இந்த புரிதலோடு வாழணும். அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நாம சினமயப்பட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பதிவுகளை மேலும் மேலும் நாம் அதிகப்படுத்தி கொண்டே போகிறோம். புரிதல் இல்லாத வாழ்க்கை. சாமி நமக்கு குடும்ப அமைதி என்ற ஒரு தலைப்புல ஒரு 16 விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த குடும்ப அமைதியில கொடுக்கப்பட்ட அந்த விளக்கங்களை எல்லாம் நாம நல்லா உள்வாங்கி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம நம்மளை சினவைப்படுத்தி கொள்ளாம இந்த குடும்ப அமைதிக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். அந்த துன்பத்தை நிறைமனமோடு ஏற்றுக்கொண்டு என்னுடைய பதிவுகளை நீக்கிக் கொள்ளுவேன். அதே போல என்னுடைய வாழ்க்கை துணையும் அந்த பக்குவத்தோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கைய குருவர்களும் திருவர்களும் என் வாழ்க்கை துணைக்கும் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு சங்கல்பத்தை எப்பவுமே கணவனும் போட்டுக்கொள்ளணும், மனைவியும் போட்டுக்கொள்ளணும்.
வேதாத்திரிய பயிற்சிகளை அவங்க முழுமையாக எடுத்துக்கொண்டு வாழும்போது எந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு பதிவுகளை அதிகப்படுத்தாம அவரவர்களுடைய அந்த பதிவுகளை நீக்கி தெய்வீக நிலை பெறலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற என்ற சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.